ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் ட்ரிபிள் டி சேனல். நம்ம எல்லாரும் எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஐபிஎல் இன்னும் 1 days ஆரம்பிக்க போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி vs எஸ்ஆர்எச், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லிட்ரலாக ஒரு ப்ரிவ்யூ மாதிரி பிளேயிங் 11 கண்டிஷன்ஸ், ரெண்டு டீமோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ், இது எல்லாத்தையும் தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்சிபியை பார்ப்போம். ப்ராபப்ளி இதுதான் ஆர்சிபியோட பிளேயிங் 11 இருக்கும். ஆர்சிபிக்கு அசிர்வுட் இல்லாத டெத் பவுலிங்கை கொஞ்சம் வீக்காக காட்டுது. ஆனால் டீம் மேனேஜ்மெண்ட் அதை அட்ரஸ் பண்ணி அழகாக மங்கேஷ் யாதவ்னு ஒரு டேலண்ட்டை எடுத்து வச்சுருக்காங்க. அசிர்வுட் மாதிரி போடுவாரானா தெரியாது, ஆனால் நல்லா யார்கர்ஸ் போடுவார், ஸ்விங் பண்ணுவார். அதை இவரை பவர் பிளேலையும் யூஸ் பண்ணலாம், டெத்லேயும் யூஸ் பண்ணலாம். அப்படி ஓவர்சீஸ் பிளேயர் வேணும்னா துஷாராவை யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்சிபி துஷாரா, மங்கேஷ் யாதவ், புவி இவனை ஃப்ரண்ட் லைன் பவுலராக வச்சு புவிக்கு 2 ஓவர், மங்கேஷ் யாதவுக்கு 2 ஓவர், துஷாராவுக்கு 1 ஓவர், குணால் பாண்டியாக்கு 1 ஓவர்னு பவர் பிளேவாக முடிக்கலாம். இம்பேக்டில் சுயேஷ் சர்மா வச்சுக்கிட்டு ஷெஃபர்ட், சுயேஷ் சர்மா, குணால்னு மிடில் ஓவர்ஸையும் தள்ளலாம். ஆர்சிபிக்கு பேட்டிங் பார்த்தீங்கன்னா சால்ட் மட்டும்தான் ஃபார்மில் இல்லை. ஆனால் விராட் கோலி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மேட்ச்லேயே நல்லா ஹை ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாருன்னு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபினிஷிங்க்கு அவங்களுக்கு பேட்ஸ்மேன்ஸ் 3 பேர் இருக்காங்க. ரொமேரியோ ஷெஃபர்ட், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா 3 பேருமே 190+ ஸ்ட்ரைக் ரேட்டில் லாஸ்ட் டைம் ஆடினாங்க. இந்த வாட்டி அப்படி தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆர்சிபிக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை டெத் பவுலிங் மட்டும்தான். அப்படி அவங்களுக்கு இன்னொரு பவுலிங் ஆப்ஷன் வேணும்னா வெங்கடேஷ் ஐயரையும் ஆட வைக்கலாம் இன் பிளேஸ் ஆஃப் தேவத் படிக்கல். நான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாஸ் ஹேசல்வுட்டும் ஆர்சிபி ரீச் ஆகிட்டாருன்னு கேள்விப்படுறோம். அவங்களும் ஹோம் கம்மிங்னு போஸ்ட் போட்டாங்க. இப்போ ஆர்சிபியோட பவுலிங் ஷார்ட் அவுட் ஆகிடுச்சு. டெத்லேயும் பவர் பிளேயும் போகிறதுக்கு ஹேசல்வுட் இருக்கார். நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்எச்சை பார்ப்பாங்க. எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேப்டனான பேட் கமின்ஸ் ஃபஸ்ட்டு ஃபியூ மேட்ச்சுக்கு அவைலபிளாக இருக்க மாட்டார்னு கேள்விப்படுறோம். அதனால் இஷான் கிஷன் தான் ஸ்டாண்டிங் கேப்டனாக இருப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். எஸ்ஆர்எச் ஆக்ஷனில் லிவிங்ஸ்டனை எடுத்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அவரை எங்கே ஆட வைப்பாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு லிவிங்ஸ்டன் எடுத்ததுனால காம்பினேஷன் பிரச்சனையும் வரலாம். அவங்க 11 இப்படி தான் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். லிவிங்ஸ்டனை ஆட வச்சா அவங்க ஸ்ரீலங்காவை சேர்ந்த இஷான் மல்லிங்காவை ஆட முடியாது. அவர் தான் அவங்களுக்கு லாஸ்ட் டைம் டெத் ஆப்ஷனாகவும் இருந்தார், நல்லாவும் பண்ணார். எக்கனாமியும் பிலோ 9. பவர் பிளேவை ஜெய்தேவ் உணர்கட்டு, இம்பேக்ட் சிவன் மாவையும் வச்சு ஆரம்பிக்கலாம். பேட் கமின்ஸ் வராத வரைக்கும் லிவிங்ஸ்டன் அப்புறம் இஷான் மல்லிகா 2 பேரே ஆடலாம். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷனும் கிடைக்கும். ஆனால் பேட் கமின்ஸ் உள்ளே வந்துட்டு அவங்களுக்கு யாரை ஆட வைக்கிறதுன்னு ஒரு தலைவலி ஏற்படும். அதனால் அவங்களுக்கு காம்பினேஷனும் அடி வாங்கும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எஸ்ஆர்எச்சுக்கு அவங்களோட டாப் 4 கன்னாக இருக்குது. இஷான் கிஷன், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஹென்ரிக் கிளாசன்னு டாப் 4 கன்னாக இருக்குது. அவங்க இந்த பேட்டிங் ஆர்டரை வச்சு 240, 250ன்னு ஸ்கோர் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங்கில், அதுக்கப்புறம் இந்தியன் பவுலர் வச்சு டிஃபெண்ட் பண்ண பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஆக்ஷனில் 2-3 அன்னவுன் கமாடிட்டியாக எடுத்து வச்சுருக்காங்க. இவங்களோட ஹெட் டு ஹெட் பார்க்கலாம் வாங்க. எஸ்ஆர்எச் ஆர்சிபி சேர்ந்து இதில் ஐபிஎல்ல 25 மேட்ச் ஆடிருக்காங்க. அதில் ஆர்சிபி 11 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, எஸ்ஆர்எச் 13 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. நோ ரிசல்ட் 2 பேருக்கும் 1-1 ஈக்குவலாக இருக்குது. ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்எச்சுக்கும் இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எச்சுக்கு கிளாசன் எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டாக ஆடாமல் ரிட்டையர்மெண்ட்லேருந்தே வராரு. 1 வருஷம் எந்த கிரிக்கெட்டும் ஆடலை. ஆர்சிபிக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஏஎல் மேலே போக்சோ கேஸ் இருக்கிறதுனால அவர் இந்த ஐபிஎல்ல கலந்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது 2 டீமுக்குமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் ஆல்ரெடி நெட்ஸில் பவுலிங் போட்டுட்ருக்காரு நியூஸ் வருது. 2-3 வாட்டி பிளேயர்ஸை போல்டு எடுத்திருக்காரு, நிறைய ஸ்டெம்பையும் ஏம் பண்ணுறாருன்னு கேள்விப்படுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.